பிப்ரவரி 14 இந்த நாளுக்காக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காதலர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தயாராகவும் செஞ்சுட்டாங்க. தயாராகக்கூடிய காதலர்கள் தங்களுடைய இணையரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், அவருக்கு என்ன பரிசு பொருட்கள் கொடுக்கலாம், அவருக்கு எந்த அளவுக்கு விஷ் பண்ணலாம், நான் உனக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அந்த வாழ்க்கையில் அப்படிங்கிறது எப்படி நிரூபிக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இன்றைக்கே பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான முயற்சிகளையும் பலவிதமான பரிசு பொருட்களையும் அன்பான வார்த்தைகளையும் இப்போயே சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனோட முடிவில் தான் அவங்க தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதாகவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இத்தனை காலம் போய்கிட்டு இருக்குது. அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி ஒரு கூட்டம் தன்னோட காதலனையும் தன்னோட காதலியையும் தன்னோட காதலையும் அன்பையும் நிரூபிக்கிறந்தாலும் இன்னொரு கூட்டம் எதிர்த்தாப்புல இருந்து இவங்களை வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டே தான் இருக்குது. அந்த கூட்டத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச வரல. இன்றைக்கி நம்ம பேச போகிறது காதலர்களை பற்றி. காதலர்களை பற்றினா அது வெறுமனே காதலர்களை பற்றின விஷயம் மட்டும் நம்ம பேசலை. இந்த காதலை சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது இந்த காதலர் தினத்தை சுற்றி இருக்கக்கூடிய வணிகம், அந்த வணிகம் எப்படி இங்கே உருவாக்கப்படுது, காதலர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் எப்படியான இன்னல்கள் இந்த வணிகத்தின் மூலியமாக பொருளாதார ரீதியாக கொடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஆய்வு தான் பார்க்க போகிறோம். சென்ற வருடம் எல்லா காதலர்கள்ட்டுமே ஒரு சின்ன ஆய்வு நடத்தினாங்க. ஒரு காதலன் காதலி 2 பேரில் யார் ஒரு காதலர் தினத்துக்கு அதிகமாக செலவழிக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வில் பார்த்திங்கன்னா அதிகமாக வின் பண்ணது ஆண்கள் தான். ஆமாங்க, ஒரு சராசரியாக ஒரு ஆண் ஒரு குறைந்தது 750 ரூபாயாவது தன்னோட காதலிக்கு செலவு பண்ணிடுறான் அப்படின்னும், காதலிங்கிறவும் 670 ரூபா தான் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அந்த ஆய்வில் தெரிய வந்துச்சு. அப்போ எப்போவுமே ஒவ்வொரு வருடத்தோட காதலர் தினத்தையும் அதிகமாக செலவழிக்கக்கூடியது ஆண் அப்படிங்கிறது இதிலே நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். அந்த ஆய்வு இந்த வருடம் தொடரதான் செய்யுது. இப்போவும் அதுக்கான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுபோலவே ஒரு காதலர் தினம் அன்னைக்கு எப்படி தங்களுடைய காதலர் தினத்தை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஜோடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70% காதலர் என்ன செய்கிறாங்கன்னா வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒரு 30% காதலர்கள் தனியாக இருந்து ஸ்பெண்ட் பண்ணி தன்னோட காதலை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஒரு 10% பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நண்பரோடு சேர்ந்து மொத்தமாக லவர் சேவை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆய்வுகள் ஒவ்வொரு காதலர் தினத்துக்குமே நடந்தாலுமே கூட இந்த வருடத்தோட ஆய்வுகள்ங்கிறது ஆய்வுகளை தாண்டி, வணிகத்தை தாண்டி ஒரு சில வித்தியாசமான விஷயங்கள் இப்போவே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோக்கு நாளை கழித்து தான் ரோஸ் டே அப்படிங்கிற ஒன்றே ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இப்போவே ஆரம்பித்து இந்த காதலர் தினத்தோட வைப் எல்லாமே இப்போயே ஏற ஆரம்பிச்சிருச்சு. காதலர் தினம்ங்கிறது ஒரு வணிகம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு. அந்த வணிகம் சார்ந்த விஷயங்கிறது எப்படி இருக்குதுன்னா, காதலர் தினத்தை கொண்டாடக்கூடிய நாடுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவும் காதலர் தினத்தை அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு காதலர் தினத்துக்குமே அமெரிக்காவுடைய நாட்டிற்கு வரக்கூடிய பூக்கள், பரிசு பொருட்கள் எல்லாமே எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா கொலம்பியாவிலேருந்து வரும். கொலம்பியாவிலேருந்து வரக்கூடிய பரிசு பொருட்கள் தான் அமெரிக்காவில் 70% விழுக்காடுகள் அதிகமாக விற்கப்படும். இப்படி 70% விழுக்காடு அதிகமாக விற்கப்படக்கூடிய கொலம்பியாவோட பரிசு பொருட்கள் இந்த வருடம், அதாவது இந்த வருடம்னா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கப்பட்டதுக்கு அப்புறமா எல்லாத்துக்குமே அளவுக்கு அதிகமான வரி விதிக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த வரி விதிப்பு அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம ரொம்பலாம் குழம்பிக்க தேவையில்லை. ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே இங்கேருந்து ஏற்படுத்தின சர்ச்சைகள், அவர் கொடுத்த ரூல்ஸு, அவர் கொடுத்த வாக்குறுதிகள், அதன் அடிப்படையில் தான் இந்த வரி விதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியா மறைமுகமாக சுட்டி காட்டுதும் வெளிப்படையாகவும் சொல்லிட்டாதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்திலிருந்து தான் இப்போ வரி விதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அமெரிக்க இளைஞர்கள் ஒரு ரோஜா வாங்குறதுக்கும் ஒரு பரிசு பொருள் வாங்குறதுக்கும் வழக்கத்தை விட அதிகமாக செலவழிக்க வரும் அப்படிங்கிறக்காண்டி வரியை குறைக்க சொல்லி முறையீடு பண்ணியிருக்கதாகவும், அது நடக்காது அப்படின்னு சொல்லி கொலம்பியா சொன்னதாகவும் நிறைய சர்ச்சைகள் இப்போயே ஆரம்பிச்சிடுச்சு. காதலர் தினம்ங்கிறது வெறுமனே தினம் மட்டும் இல்லை, பொருளாதார போரே நிகழ்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய சர்ச்சை இப்போ நிற்கிது. சரி, அமெரிக்காவெல்லாம் பேசுகிறோம், சரி லோக்கல்குள்ளே கொஞ்சம் வருவோம் அப்படின்னு வந்தோம்னா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணகிரி மாவட்டம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு அதிகமாக ரோஜா பூக்கள், அதாவது காதலர் தினத்துக்கு மட்டுமே ரோஜா பூக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த வருடம் காதலர் தினத்தை நம்பி மட்டுமே ரோஜா பூக்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இப்போ வெளிநாட்டு பொருட்கள் மேலே காதலர்கள் அளவுக்கு அதிகமாக விருப்பம் தெரிவிக்கிறனாலையும், அந்த மாதிரி கிஃப்ட்டை தன்னோட காதலன் காதலிக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்க விருப்பப்படுறதுனாலையும் இங்கே இருக்க ரோஜா பயிரிடுதல் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வருடம் விற்காமல் இன்னும் அப்படியே இருக்கிறதா ஒரு செய்தி வருது. இதன் மூலயமா ரோஜாக்களை பயிரிட்ட விவசாயிகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, எங்களுக்கு எல்லாமே லாபம் இல்லாமல் ஒரு நட்டமாக போயிடுச்சு, வெளிநாட்டு பொருட்கள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய காதலர்களை ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு, இதனால் எங்களுக்கு பெரிய வருமானம் நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காதலர் தினத்தையும் பரிசு பொருட்களையும் எப்பவும் பிரித்து பார்க்கவே முடியாது. எப்போவுமே காதலர் தினம் அப்படின்னாலே என்ன எனக்கு நீ செய்ய போகிற,
அவளுக்கு என்ன நம்ம வாங்கி கொடுக்கலாம் இப்படிங்கிற ஒரு நினப்புங்கிறது எப்போவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது காதல்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பமுமே கூட. தன்னோட காதலிக்கு இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒன்று, சென்ற வருடம் கொடுத்ததை விட இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒன்று யோசித்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியது வழக்கமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான விஷயங்களில் ஜப்பானில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தனக்கு பிடித்தமான ஆணுக்கு வந்து டெய்லி ஒரு சாக்லேட் செஞ்சுட்டு அவங்களே கைப்பட செஞ்சுட்டு வந்து கொடுப்பாங்களாம். கொடுத்து அந்த ஆணை வந்து அதன் மூலிமா இம்ப்ரெஸ் பண்ணி இந்த காதல் தினம் அன்னைக்கு வந்து ஆண்கிட்ட தன்னோட காதலை வந்து தெரிவிக்கிற மாதிரியான ஒரு வழிமுறை இருக்கிறதா சொல்கிறாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல. இது போக காதல் தினத்தை வந்து ஹோட்டலில் தங்கி செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காதலர்கள் நிறைய பேர். அவங்களுக்காண்டியே வந்து பெங்களூரில் உள்ள 4 சீசன் ஹோட்டல் வந்து ஒரு உலகம் சுற்றும் காதலை இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அங்கே வந்து தங்களோட நாளை வந்து செலவழிக்கக்கூடிய ஜோடிகளுக்கு வந்து இதுவரை இல்லாத ஒரு அபூர்வமான ஒரு உலகத்தை காட்டுறதாகவும் உணவு வகைகள் வந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைக்க போகிறதாகவும் இப்போவே அவங்க வந்து அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் வரும், இன்னும் நிறைய பரிசு பொருட்கள் வித்தியாசமாக வரும். இது வெறும் சாம்பிள் தான் அப்படிங்கிறப்பல இருக்குது இந்த நியூஸ். இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசாக எல்லாரோட மனசையும் கவர்ந்து சாமர்த்தியமாக எல்லாரும் நகர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இதுதான். என்னென்னா இப்போ காதல் வந்து முன்ன மாதிரி வந்து மனசை பார்த்து வர்றது, என்னோட காதலி வந்து எதை கொடுத்தாலும் வந்து நம்புவா, என்னைய விரும்புவா அப்படிங்கிறதெல்லாம் போய் அவளுக்கு எதை கொடுத்தா அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் குழம்பி என்ன செய்கிறாங்கன்னா ராசி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ராசி பலனில் எப்படி வருதுன்னா, உங்கள் காதலிக்கு எதை கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும், ராசி மூலியமாக கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு வழிமுறை வந்துருச்சு. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து மேச ராசியா நீங்கள் உங்கள் காதலிக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராசியில் சொல்லியிருக்கதா இன்றைக்கி ராசி மூலியமாக பரிசு பொருட்கள் கொடுக்குறக்கான வழிமுறைகள் வருது. ரிஷபமா நீங்கள், மீனமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்துலேயே ஒரு ராசி பொருளில் இருக்கக்கூடிய காதலிக்கு வந்து இந்தந்த மாதிரி கிஃப்ட் பொருள் வாங்கி கொடுங்க. ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இன்னொரு பக்கம் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேங்கிறது நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அறிவியல் ஆன்மீகம் ரெண்டுமே சேர்ந்து இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக வேலண்டைன்ஸ் டே இருக்குது. இது எல்லாத்தையோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு உயிரியல் பூங்காவில் வந்து கொஞ்சம் நல்ல விஷயமாகவும் இருக்குது, கொஞ்சம் மோசமான ஒரு வெறுப்பேற்றக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. அவன் ஒரு படி மேலே போயிட்டான். லவ்வர்ஸ் எல்லாம் விடு, பிரிஞ்சு போன லவ்வர் இருக்காங்களா அவங்கள கொஞ்சம் நினச்சி பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு உள்ளே கொஞ்சம் இறங்கி என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுடைய முன்னாள் காதலியை வெறுப்பேற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரியல் பூங்கா வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுபடி என்னென்னா வந்து எங்கள் பூங்காவில் வந்து நிறைய கரப்பாம்பூச்சி இருக்குது. உங்கள் காதலனுக்கோ காதலிக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு கரப்பாம்பூச்சியோட பெயர் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பெயர் சான்றிதழாகவே நாங்கள் வந்து இந்த உயிரியல் பூங்காவில் இருக்கிற வரைக்கும், அது உயிரோட வாழ்கிற வரைக்கும் அந்த கரப்பாம்பூச்சிக்கு அந்த பேர் வச்சுருவோம். அது மூலியமாக நீங்கள் உங்கள் காதலியோ காதலியோ நீங்கள் வெறுப்பேற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்து 1274 ரூபா கட்டி அந்த கரப்பாம்பூச்சிக்கு காதலனோ காதலியோட பேரை வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த உயிரியல் பூங்கா வந்து இந்த கரப்பாம்பூச்சிக்கு உங்களோட பேர் வைக்கப்பட்டிருக்கு, அவர் சொன்னதுனால இந்த பணத்தை கட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வந்து அந்த காதலனோ காதலியோட வீட்டுக்கோ சர்டிஃபிகேட் அனுப்புவாங்க. அனுப்புறது மூலியமாக அந்த காதலியோ நல்லா வெறுப்பேற்றிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல வாய்ப்பையும் அமெரிக்கன் உயிரியல் பூங்கா வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ரோஜா பூக்கள், நிறைய டெட்டிபியர்கள், நிறைய இனிப்பு பண்டங்கள், நிறைய சாக்லேட்ஸு, அப்புறம் நிறைய விதவிதமான கிஃப்ட்டு எல்லாமே இங்கே வந்து அலைவடியக்கூடிய இந்த காதல் நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் காதலிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத நல்ல தெளிவாக யோசிச்சு வைங்க.